Hello friends, welcome to my channel Spices of Life. இன்னைக்கு கிருஷ்ண கதையில அத்தியாயம் 22 பார்க்க போறோம். வாங்க கதை கேட்கலாம். அத்தியாயம் 22. கன்னி கோபியர்களின் ஆடைகளை திருடுதல். வேத நாகரிகப்படி 10 முதல் 14 வயது வரையிலான மணமாகாத கன்னி பெண்கள் நல்ல கணவனை பெற வேண்டி சிவபெருமான் அல்லது துர்கா தேவியை வழிபடுவது வழக்கம். ஆனால் விருந்தாவனத்தில் கன்னியர் ஏற்கனவே கிருஷ்ணரின் அழகில் மனதை பறிகொடுத்தவர்கள் என்றாலும் ஹேமந்த்ருதுவின் குளிர்காலத்திற்கு முன் முதல் மாதத்தின் ஹேமந்தம் அக்ரஹாயனம் ஆரம்பத்தில் அவர்கள் துர்கையை வழிபட்டனர். அப்போது விருந்தாவனத்தின் மனமாகாத கோபியர் எல்லாம் நோன்பு நோற்று துர்கை வழிபாட்டை துவக்கினார்கள். முதலில் அவர்கள் ஹவிஷ்யானம் என்ற உணவு வகைகளை உண்டார்கள். இது பச்சை பருப்பையும் அரிசியையும் கலந்து வேக வைத்து மஞ்சள் அல்லது வாசனை பொருட்கள் சேர்க்காமல் தயாரிக்கப்படும் ஒரு உணவு. நோன்புக்கு முன்பு உடலை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த உணவை உட்கொள்ள வேண்டும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. மணமாகாத கோபியர் எல்லாம் அதிகாலையில் எழுந்து யமுனையில் நீராடி காத்யாயனி தேவியை வழிபடுவது வழக்கம். காத்யாயனி என்பது துர்கையின் மற்றொரு பெயர். யமுனை நதிக்கரையில் மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மையை கொண்டு வழிபாடு நடத்தப்படும். பல்வேறான இயற்கை பொருட்களால் மூர்த்திகளை செய்து வழிபடுவது வேத முறை. உலோகம், மணிகள், மரம், மண், கல் போன்ற பொருளினால் மூர்த்தியை உண்டு பண்ணியும் அல்லது மனதில் உருவகப்படுத்தியும் வழிபாடு நடத்தலாம். இப்படிப்பட்ட மூர்த்திகள் எல்லாம் கற்பனையானவை என்பது மாயவாதிகளின் கொள்கை. ஆனால் வேத இலக்கியங்கள் அவற்றை முழுமுத கடவுள் அல்லது குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு சமமாக ஏற்றுக்கொள்கின்றன. கோபி கன்னியர்கள் துர்கையின் மூர்த்தியை தயாரித்து அதற்கு சந்தனம், மாலைகள், தூபங்கள், பழங்கள், தானியங்கள், செடிகளிலான தோரணங்கள் ஆகியவற்றை அர்ப்பணித்து வழிபடுவார்கள். அவ்வாறு வழிபடுபவர்கள் தெய்வத்திடம் ஏதாவது வேண்டுதல் செய்து பிரார்த்திப்பது வழக்கம். கன்னியர்கள் மிகுந்த பக்தியுடன் காத்யாயனி தேவியை வழிபட்டு இவ்வாறு பிரார்த்தித்தார்கள். முழுமுத கடவுளின் உன்னத நித்திய சக்தியே, உன்னத யோக சக்தியே, பௌதீக உலகின் உன்னத நாயகியே, தேவி நந்தகுமாரனை நாங்கள் மணக்கும்படி அருள் செய்ய வேண்டும். வைஷ்ணவர்கள் பொதுவாக எந்த தெய்வங்களையும் வணங்குவதில்லை. தூய பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைய விரும்புகிறவர்கள் வேறு தெய்வங்களை வணங்குதல் கூடாது என்று ஸ்ரீதர் நரோத்தம தாஸ் தாகூர் கண்டிப்பாக தடை செய்துள்ளார். என்றாலும் கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்துவதில் ஈடு இணை இல்லாத கோபியர்கள் துர்க்கையை வழிபட்டதாக தெரிகிறது. தேவியர் மற்றும் தேவர்களை வழிபடுபவர்கள் கோபியரும் துர்கா தேவியை வணங்கியதாக சில இடங்களில் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் கோபியரின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லௌகீக நலனை கருதி பொதுவாக மக்கள் துர்கையை வழிபடுகிறார்கள். இங்கு கோபியர் தாம் பகவானாகிய கிருஷ்ணரின் மனைவியராக வேண்டும் என்று துர்கையை பிரார்த்தித்தார்கள். இதன் உட்பொருள் என்னவென்றால் கிருஷ்ணரை மையமாக கொண்ட எந்த விருப்பமும் நிறைவேறுவதற்கு எந்த வழியையும் கையாளலாம். கிருஷ்ணரை திருப்திப்படுத்தவும் அவருக்கு சேவை செய்யவும் கோபியர் எந்த வழியையும் கடைபிடிக்கலாம். கோபியருக்கே உரித்தான தனி உரிமை அது. முழுவதுமாக ஒரு மாதம் அவர்கள் துர்க்கையை வழிபட்டார்கள். கிருஷ்ணரை கணவராக அடைய வேண்டும் என்பது அவர்களின் பிரார்த்தனை. நந்த மகாராஜாவின் மகனான கிருஷ்ணர் தம் கணவனாக வேண்டும் என்று அவர்கள் நாள்தோறும் பிரார்த்தித்தார்கள். கோபியர்கள் அதிகாலையில் நீராடுவதற்காக யமுனை நதிக்கரைக்கு செல்வார்கள். அவர்கள் அன்று ஒன்று சேர்ந்து கைகோர்த்தபடி கிருஷ்ணரின் அற்புதமான லீலைகளை பற்றி பாடுவார்கள். பெண்களும் இளநங்கையரும் நதியில் நீராடும் போது ஆடைகளை முழுவதுமாக நீக்கி நதிக்கரையில் வைத்துவிட்டு நதியில் நீராடும் பழக்கம் அந்த நாட்களில் இருந்து வந்தது. யுவதிகளும் பெண்களும் நதியில் நீராடும் பகுதிக்கு ஆண்கள் வரக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்தது, இன்னும் இருக்கிறது. புருஷோத்தமனான முழுமுத கடவுள் கோபிய கன்னியரின் மனதை அறிந்திருந்தபடியால் அவர்களது விருப்பத்தை பூர்த்தி செய்ய எண்ணினார். கிருஷ்ணர் தம் கணவராக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். கிருஷ்ணர் அவ்விருப்பத்தை பூர்த்தி செய்ய எண்ணினார். அம்மாத இறுதியில் கிருஷ்ணர் தம் நண்பர்களுடன் வந்து சேர்ந்தார். கிருஷ்ணரின் மற்றொரு பெயர் யோகேஸ்வரர். தியானத்தின் மூலம் யோகி பிறர் மனதில் உள்ள எண்ணங்களை அறிய முடியும். கிருஷ்ணர் கோபியரின் உள்ளங்களை உணரக்கூடியவர். நதியில் கோபியர் குளிக்கும் இடத்திற்கு வந்து கரையில் இருந்த அவர்களின் உடைகளை எல்லாம் சேகரித்துக் கொண்டு அருகில் இருந்த ஒரு மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தபடி முகத்தில் புன்னகையுடன் அவர்களிடம் இவ்வாறு பேசினார். அன்பான யுவதிகளே, நீங்கள் ஒருவர் பின் ஒருவராய் வந்து உங்கள் உடைகளை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து பெற்று செல்லுங்கள். நான் விளையாட்டுக்காக சொல்லவில்லை, உண்மையாகவே சொல்கிறேன். உங்களுடன் கேலி பேச நான் விரும்பவில்லை. ஏனெனில் நீங்கள் ஒரு மாத காலம் நோன்பிருந்து காத்யாயனி தேவியை வழிபட்டிருக்கிறீர்கள். தயவு செய்து எல்லாரும் ஒரே சமயத்தில் வர வேண்டாம், தனித்தனியாக வாருங்கள். உங்களில் ஒவ்வொருவரின் முழு அழகையும் நான் காண விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் சிறிய இடைகளை உடையவர்கள். தனித்தனியாக வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து அப்படியே வருவீர்களாக. கிருஷ்ணரின் இந்த கேலி பேச்சை கேட்டதும் நீரில் இருந்த நங்கையர் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தார்கள்.
கிருஷ்ணர் இந்த வேண்டுகோளை கேட்க அவர்களுக்கு மகிழ்ச்சியாய் இருந்தது. ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே கிருஷ்ணரிடம் காதல் கொண்டிருந்தார்கள். வெட்கத்தினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் ஆடையின்றி இருந்ததால் நீரை விட்டு வெளிவர முடியவில்லை. நீண்ட நேரம் நீரில் இருந்ததால் அவர்கள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். என்றாலும் இந்த கேலியான இனிய பேச்சை கேட்டதும் அவர்கள் மனக்கிளர்ச்சி அடைந்தார்கள். கிருஷ்ணரிடம் அவர்கள் கூறியதாவது, அன்பான நந்தகுமாரா, இப்படி நீ எங்களிடம் கேலி பேச வேண்டாம், அது நீதியாகாது. நந்த மகாராஜாவின மைந்தனான நீ கௌரவமானவன், எங்களுக்கும் மிகவும் பிரியமானவன். இப்படி நீ எங்களை பரிகாசம் செய்யக்கூடாது. நாங்கள் குளிரால் நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து எங்கள் ஆடைகளை கொடுத்துவிடு, இல்லாவிடில் நாங்கள் மிகவும் துன்புறுவோம். பின்னர் அவர்கள் மிகுந்த பணிவுடன் அவரிடம் வேண்டுகோள் விடுத்தார்கள். அன்பான சியாம சுந்தரா, நாங்கள் என்றென்றும் உன் சேவகிகள். உமது கட்டளைகள் எதுவானாலும் தயங்காமல் அதை நிறைவேற்றுவது எங்கள் தர்மம். ஆனால் நாங்கள் செய்யக்கூடாத ஒன்றை செய்யும்படி நீ எங்களை வற்புறுத்தினால் நாங்கள் நிச்சயமாக நந்த மகாராஜாவிடம் சென்று உன்னை பற்றி புகார் செய்வோம். நந்த மகாராஜா உன் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் உன் தவறான நடத்தையை பற்றி அரசனான கம்சனிடம் புகார் செய்வோம். கோபக்கண்ணியரின் வேண்டுகோளை கேட்ட கிருஷ்ணர் விடையளித்தார். அன்பான பெண்களே, நீங்கள் உங்களை எக்காலமும் என் சேவகிகளாக கருதி என் கட்டளைகளை நிறைவேற்ற சித்தமாயிருந்தால் நான் உங்களை வேண்டிக் கொள்வதெல்லாம் முகத்தில் புன்னகையோடு தனித்தனியாய் ஒருவர் பின் ஒருவராய் வந்து உங்கள் ஆடைகளை எடுத்து செல்லுங்கள். அப்படி வர விரும்பாமல் என் தந்தையிடம் சென்று நீங்கள் முறையிடுவதாயிருந்தால் எனக்கு கவலை இல்லை. ஏனெனில் வயதான என் தந்தை என்னை ஒன்றும் செய்ய மாட்டார். கிருஷ்ணர் பிடிவாதமாய் இருப்பதை கண்ட கோபியர் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக நீரில் இருந்து வெளிவந்தார்கள். ஆனால் ஆடையின்றி இருந்ததால் தம் மேனியை கையால் மறைக்க முயன்றார்கள். அந்நிலையில் அவர்கள் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் கபடமற்ற செயல் புனிதமாக இருந்ததால் கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைந்தார். கிருஷ்ணரை கணவராக அடைய வேண்டும் என்ற காத்தியாயினி தேவியிடம் பிரார்த்தித்த கன்னி பெண்கள் தம் விருப்பம் நிறைவேறியதால் திருப்தி அடைந்தார்கள். ஒரு பெண் தன் கணவனை அன்றி வேறு எந்த ஆடவர் முன்பும் ஆடையின்றி இருக்கலாகாது. மனமாகாத கோபியர்கள் கிருஷ்ணரை கணவராக அடைய வேண்டும் என்று விரும்பியதால் அவர் இவ்வாறு அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றினார். அவர்களிடத்தில் திருப்தி அடைந்தவர்களாய் அவர்களின் ஆடைகளை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு அவர்களை நோக்கி பின்வருமாறு பேசினார். அன்பான பெண்களே, நீங்கள் யமுனை நதியினுள் ஆடையின்றி சென்றது பெரும் குற்றம். இதனால் யமுனையின் பிரதான தெய்வமான வர்ணதேவன் உங்களிடம் கோபம் கொண்டிருக்கிறான். எனவே நீங்கள் கரங்குவித்து நெற்றியை தொட்டு குனிந்து வணங்கினால் வர்ணதேவன் உங்கள் குற்றத்தை மன்னிப்பார். கபடமில்லாத ஆத்மாக்களான கோபியர் கிருஷ்ணர் சொன்னதையெல்லாம் உண்மையென எடுத்துக்கொண்டார்கள். வர்ணதேவனின் கோபத்தில் இருந்து தப்புவதற்காகவும் நோன்பின் பயனை அடைந்து வணக்கத்திற்குரிய பகவானாகிய கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காகவும் அவரின் கட்டளை அவர்கள் உடனே நிறைவேற்றினார்கள். இவ்வாறு அவர்கள் கிருஷ்ணரின் சிறந்த காதலிகளாகவும் மிகவும் கீழ்ப்படி உள்ள சேவகிகளாகவும் ஆனார்கள். கோபியரின் கிருஷ்ண உணர்வுக்கு ஈடானது எதுவும் இல்லை. உண்மையில் அவர்கள் வர்ணதேவனை பற்றியோ வேறு எந்த தேவனை பற்றியோ கவலைப்படவில்லை. கிருஷ்ணரை திருப்திப்படுத்த விரும்பினார்கள், அவ்வளவே. கோபியரின் எளிய செயல்களால் திருப்தி அடைந்த கிருஷ்ணர் ஒருவன் பின் ஒருவராக அவர்களது ஆடைகளை அவருக்கு அளித்தார். அதன் மனமாகாத கோபியரை கிருஷ்ணர் ஏமாற்றி தன் முன் ஆடையின்றி நிற்க செய்து நகையாடி அவர்களை பொம்மைகளாக கருதி அவர்களின் ஆடைகளை திருடிய போதிலும் அவர்கள் அவரிடம் திருப்தியடைந்து அவரை பற்றி புகார் செய்யவில்லை. கோபியரின் இந்த மனப்பாங்கை சைதன்ய மகாபிரபு தன் பிரார்த்தனையில் விவரிக்கிறார். அன்பான பகவானே கிருஷ்ணா, நீர் என்னை மார்புற தழுவலாம் அல்லது காலால் உதைக்கலாம் அல்லது ஒருபோதும் என் முன் தோன்றாமலும் என் மனம் முறிவடைய செய்யலாம். நீர் விரும்பியபடி செய்யலாம். உன் விருப்பப்படி நடக்க உமக்கு பூரண சுதந்திரம் உண்டு. நீர் என்ன செய்தாலும் நீர் என்றென்றும் எனது பகவான். நான் வணங்குவது வேற எதுவும் இல்லை. கிருஷ்ணரின் பாலான கோபியரின் மனநோக்கம் இதுவே. கிருஷ்ணர் அவர்களிடம் திருப்தி அடைந்து அவர்கள் எல்லாரும் தன்னை கணவராக அடைய வேண்டும் என்று தன்னை விரும்பியதால் அவர் சொன்னார். அன்பான நல்ல பெண்களே, நீங்கள் என்னை விரும்புவதை நான் அறிவேன். காத்தியாயினி தேவியை நீங்கள் வணங்கிய காரணத்தை நான் அறிவேன். உங்கள் செயலை நான் முற்றிலும் ஆமோதிக்கிறேன். தன் முழு உணர்வுகளையும் என்னில் லயிக்க செய்திருப்பவர்கள் அது காம உணர்வானாலும் உயர்நிலையை அடைகிறார்கள். வறுக்கப்பட்ட விதையிலிருந்து எதுவும் விளையாதது போல் என்னிடம் பக்தி தொண்டாற்றும் போது ஏற்படும் எந்த இச்சையும் சாதாரண கர்மாவில் ஏற்படுவது போலான எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. கர்ம சம்ஹிதையில் கர்மாணி நிரத்தஹதி பக்தி பாஜாம் என்று கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொருவனும் கர்ம பலனால் கட்டுண்டிருக்கிறான். ஆனால் இறைவனின் திருப்திக்காக முழுவதுமாக செயல்படுபவர்களுக்கு இது பொருந்தாது. அது போலவே கோபியரின் நடத்தை காமத்தினால் ஏற்பட்டது போல் தோன்றினாலும் காமவசப்பட்ட சாதாரண பெண்களோடு அவர்களை ஒப்பிடலாகாது. இதற்கான காரணத்தை கிருஷ்ணரே விளக்குகிறார். கிருஷ்ணரின் சேவையில் ஆற்றப்படும் செயல்களால் எவ்விதமான பிரதிவிளைவும் ஏற்படாது. கிருஷ்ணர் தொடர்ந்து கூறினார். அன்பான கோபியரே, என்னை கணவராக அடைய வேண்டும் என்று நீங்கள் காத்தியாயினி தேவியிடம் கேட்ட வரம் பூர்த்தியாகும். அடுத்த இலையுதிர் காலத்தில் நீங்கள் என்னை சந்தித்து
என்னை கணவனாக பெற்று மகிழ்வீர்கள் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். மரங்களின் நிழலில் கிருஷ்ணர் நடந்தபடி பிருந்தாவன வாசிகளிடம் உரையாடினார். அன்பான ஸ்தோக கிருஷ்ணா, அன்பான வருதபா, அன்பான பத்ரசேனா, அன்பான சுதாமா, அன்பான சுபலா, அன்பார்ந்த அர்ஜுனா, அன்பான விசாலா, அன்பான ரிஷபா, நற்பாக்கியமுடைய இந்த மரங்களை பாருங்கள். அவை தம் வாழ்வை பிறரின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டுள்ளன. ஒவ்வொன்றும் புயல், பெருமழை, தகிக்கும் வெயில், நடுங்கும் குளிர் போன்ற இயற்கையின் உபாதைகளை சகித்துக் கொள்ள நேரிட்டாலும் நம் களைப்பை போக்கி நமக்கு நிழல் தருவதில் கருத்தாய் இருக்கின்றன. நண்பர்களே, இப்பிறவியில் அவை மரங்களாக தோன்றி புகழடைந்துள்ளன. இறப்போருக்கு இல்லையோனது வாரி வழங்கும் வள்ளல்களைப் போல் இம்மரங்கள் பிறருக்கு நிழல் தந்து உதவுவதில் கருத்தாய் இருக்கின்றன. தம் நிழலை யாருக்கும் தர மறுப்பதில்லை. பழம், மலர், இலை, நிழல், வேர், பட்டை, வாசனை பொருட்கள், விறகு என்று பல பொருட்களை வழங்கி அவை மனித சமுதாயத்திற்கு மகத்தான சேவை புரிகின்றன. இம்மரங்கள் பெருந்தன்மைக்கான சிறந்த உதாரணங்கள். அவை உடல், மனம், செயல், சொல் எல்லாவற்றையும் உயிர்வாளிகளின் நலனுக்காக தியாகம் செய்யும் உயர்ந்த மனிதனை போன்றவை. இவ்வாறாக புருஷோத்தமனான முழுமுத கடவுள் யமுனை நதியின் கரையில் மரங்களின் இலைகளையும் கனிகளையும் மலர்களையும் கொம்புகளையும் தொட்டு அவைகளை மகிழ்வித்து சமுதாயத்துக்கு அவை செய்யும் மகத்தான சேவையை பாராட்டியபடி நடந்து சென்றார். மனித சமுதாயத்துக்கு சேவை செய்வது பற்றி பலர் பல கருத்துக்களை கொண்டிருக்கலாம். ஆனால் கிருஷ்ண உணர்வை பரப்புவது மக்களுக்கு எக்காலத்திலும் நிரந்தரமான நன்மை பயக்கும் சேவையாகும். இந்த இயக்கத்தை பரப்ப ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். சைதன்யா மகாபிரபு வழங்கியுள்ள அறிவுரையின்படி ஒவ்வொருவரும் புல்லை விட பணிவாகவும் மரங்களை விட அதிகமான சகிப்பு தன்மையுடனும் இருக்க வேண்டும். மரங்களின் சகிப்பு தன்மை ஸ்ரீ கிருஷ்ணர் தாமே விளக்கியுள்ளார். கிருஷ்ண உணர்வை பரப்புவதில் ஈடுபட்டிருப்பவர்கள் பகவானான கிருஷ்ணன் மற்றும் சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகளை அவர்களின் சிஷ்ய பரம்பரையில் வந்தவர்களிடமிருந்து அறிந்து செயல்பட வேண்டும். பிருந்தாவனத்தில் யமுனை நதியின் கரையில் நடந்து சென்று கொண்டிருந்த கிருஷ்ணர் அழகிய ஓரிடத்தில் அமர்ந்து யமுனையின் தெளிந்த நீரை பசுக்கள் பருகும்படி செய்தார். களைத்திருந்த ஆய சிறுவர்களும் கிருஷ்ணரும் பலராமரும் நீர் அணிந்தினார்கள். யமுனையில் இளம் கோபியர் நீராடுவதை கண்டு கழித்த பின் எஞ்சியிருந்த காலை பொழுதை கிருஷ்ணர் தன் நண்பர்களான சிறுவர்களுடன் கழித்தார். பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலின் 22ஆம் அத்தியாயமான கன்னி கோபியர்களின் ஆடைகளை திருடுதல் இவ்வாறு நிறைவு பெறுகிறது.